வேத புத்தகத்தை நாம் திறந்தால் பரலோகத்தின் வாசல்கள் நமக்கு திறந்திருக்கும். தீமை நம் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் இந்த சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறார். இவைகளை படித்து அதன்படி நடப்பது நமக்கு நன்மையை தருமே தவிர தீமையை அல்ல. தயவு செய்து இந்த வேத பகுதிகளை படிப்போம், கற்றறிவோம். வேத புத்தகத்தை திறந்தால் நம் வாழ்க்கையின் சுக வாழ்வும் திறக்கும். அதனால் நீதியின் பாதையில் நம்மால் நடக்க முடியும், நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் நம் வாழ்க்கையில் நமக்கு வருகிற இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் வருகிற எல்லா சமுதாயத்திலும், பொதுவாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற மனிதர்களின் வாழ்க்கை முறையில் வருகிற சில நெருக்கடிகள், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட நிலைகளில் எது சரி எது தவறு, எப்படி நாம் நீதியாய் வாழ்வது, நீதியை செலுத்துவது போன்ற காரியங்களுக்காக நீதியின் சட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீதிக்குரிய சட்டங்கள். இந்த சட்டங்களின்படி நம் வாழ்க்கை வாழும்போது அதில் பாவம் மீறாது பரிசுத்தம் இருக்கும், மனித வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். அப்படிப்பட்ட சில சட்ட திட்டங்களை வாழ்க்கை முறைக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை சற்று கவனித்து பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு ஆடு மாடுகள் இருக்கிறது. அதாவது பொதுவாக இது கிராமப்புறங்களிலும் இன்றும் விவசாயம்தான். அதாவது ஒரு மனிதன் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு தன்னை போல ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் ஒரு ஆடு மாடு அல்லது கழுதை, அவர்கள் வளர்க்கிற மிருகங்கள் ஏதாவது வழி தப்பி போயிருந்தால், அதாவது தன் வீட்டிற்கு போகாமல் அது மேய்ச்சலை முடித்து, ஆடு மாடுகள் கழுதை இவைகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு வெளியில் அனுப்புவார்கள். வெளியில் போய் காடு மேடெல்லாம் மேய்ந்து கொண்டு வரும், பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு 4-5 பேர் மேய்ச்சலுக்கு வருகிறார்கள், அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்றால் பலருடைய ஆடுகளும் ஒன்றாய் சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்கும். வனாந்திர பகுதிகளில், விவசாய நிலம் இல்லாத இடங்களில் மேய்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுது ஒரு சில மாடுகள் வழி தப்பி, மாடோ ஆடோ கழுதையோ ஏதாவது மிருகங்கள் வழி தப்பி வேறு இடத்திற்கு சென்றுவிடும். அப்படி வேறு வீட்டிற்கோ அல்லது வேறு ஊர்களுக்கோ கூட சென்றுவிடும். மிக தொலைதூரத்தில் கூட சில நேரங்களில் அது வெளியே போய்விடுவது உண்டு. அப்பொழுது அந்த மாலை வேளையில் அந்த கால்நடைகளை, இந்த ஆடு மாடு போன்றவைகளை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வருகிற அந்த முதலாளிகள் பார்க்கும்போது ஏதாவது 1-2 தவறி போகும். இப்படியாக நடப்பது பொதுவான இயல்பு. இப்படி யாருடைய அடுத்தவருடைய ஆடோ மாடோ ஏதாவது வழி தப்பி போவதை நாம் பார்க்கிறோம். இது தனியாக எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, இது யாருடைய மாடு ஆடு என்று நமக்கு தெரியாதே என்று அந்த மிருகத்தை நாம் அப்படியே விட்டுவிடாமல் அதை பிடித்து கொண்டு வந்து நம் வீட்டில் வைத்து பராமரிக்க வேண்டும். அதை பிடித்து கொண்டு வந்து அது யாருடையது என்று நாம் பக்கத்தில் இருப்பவர்களை விசாரித்து அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அதை அப்படியே விட்டு விடாமல் பிடித்து விட வேண்டும், பிடித்து கட்டி போட வேண்டும், மற்றவர்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால், நம் அருகில் இருப்பவர்கள் யாரும் என்னுடையதில்லை என்று சொல்லிவிட்டால், அந்த ஆடோ மாடோ கழுதையோ அதை கொண்டு வந்து நம் வீட்டில் வைத்து நாம் பராமரித்து கொண்டிருக்க வேண்டும். அதற்குரிய பொருளை உடையவர்கள் தேடிக்கொண்டு, வெகு தொலைவில் இருந்தாலும் தேடிக்கொண்டு வருவார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும். இது நீதியாய் இருக்கிறது. வழி தப்பி போகிற ஆடோ மாடோ கழுதையோ மற்ற மிருகங்கள் அடுத்தவருக்கு சொந்தமானதை பார்த்தால் அது அப்படியே போகும்படி விடாமல் அதை பிடித்து நாம் பத்திரமாக உரியவரிடம், அந்த பொருளுக்கு சொந்தமானவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இதுவே நீதியாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் போய்கொண்டு நடந்து கொண்டு சென்றிருக்கும் போது நம் கண்களில் படும்படி ஏதாவது மிருகங்கள் கீழே விழுந்து கிடந்தால்
அதால் எழுந்திருக்க முடியாமல் அடிபட்டோ இல்ல வேறு காரணங்களாலோ அது கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து கொண்டு நாம் சும்மா போய்விடக் கூடாது. நாம் அதற்கு உதவி செய்யாமல் அதை பாதுகாக்காமல் போய்விடக் கூடாது. அதற்கு கருணை காட்டி நாம் அதை பராமரித்து அதற்கு உரியவர்களிடம் சேர்க்க வேண்டும். அதற்கு தேவையான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதை நம்முடைய பொருளாக நினைத்து கவனித்து அக்கறையுடன் அதை எடுத்து அதை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவே நீதியாய் இருக்கிறது. அடுத்ததாக பெண்களின் உடைகளை ஆண்கள் உடுத்தக்கூடாது. பெண்கள் உடுத்துகிற உடைகளை அதே போன்ற உடைகளை ஆண்கள் உடுத்தக்கூடாது. அது அநீதி, அக்கிரமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அதே போல ஆண்களுடைய உடையையும் பெண்கள் உடுத்தக்கூடாது. பெண்ணின் உடையை ஆண்கள் உடுத்தக்கூடாது, ஆண்களின் உடையை பெண்கள் உடுத்தக்கூடாது. இப்படியாக கர்த்தர் நீதியாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இதுவும் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதை செய்யக்கூடாது. அடுத்தது காட்டு பகுதிகளில் நாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குருவி கூடு நம் கண்ணில் படுகிறது. அந்த குருவி கூட்டை பார்த்த உடனே அதன் மேல் ஒரு குருவி வந்து அடை காத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் போய் அந்த குருவி கூட்டை எடுத்தால் அந்த பறவையை பறக்க விட்டுவிட வேண்டும். அந்த குருவி கூட்டுக்குள் குருவியினுடைய குஞ்சுகள் இருந்தாலோ அல்லது முட்டைகள் இருந்தாலோ அதைகளை எடுத்து நாம் உணவாக உட்கொள்ளலாம், சாப்பிட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த தாயை நாம் விட்டுவிட வேண்டும். அந்த பறவையை நாம் விட்டுவிட வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியமான செயலா இருக்கிறது. இப்படி நாம் நீதியாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த தாயையும் அந்த பறவையின் தாயையும் நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதனுடைய முட்டையையும் அல்லது குஞ்சுகளையோ மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது. அடுத்ததாக நாம் வீடு கட்டுகிறோம் என்றால் நம் வீட்டின் மேல் மாடியின் உச்சத்தில் மாடியின் மேலே கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். மாடி கட்டிய பின்பு அதன் மேல் யாராவது ஏறினால் தவறி கீழே விழுந்தால் அவர்களுடைய உயிர் சேதம் ஏற்படும். ஒரு உயிர் போய்விடும். அதனால் யார் வீடு கட்டினாலும் அதை சுற்றிலும் கைப்பிடி சுவர் கட்ட வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது. இதன்படி நாம் செய்யும் போது அது நீதியுள்ள வாழ்க்கையா இருக்கும், பாதுகாப்பான வாழ்க்கையா இருக்கும். இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தருடைய சட்ட திட்டங்கள். இவைகளை நன்றாக கவனித்து பாருங்கள். இவைகளை நாம் கடைபிடிப்பதினால் நம் வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமாக, நீதியாக, சமாதானம் உள்ளதாக இருக்கும். இவைகளை எல்லாம் மீறி நடந்தால் என்னவாகும் என்பதை சற்று கவனித்து பார்ப்போம். அது பெரிய தீங்காக தான் முடியும். ஒருவேளை ஒரு மாடி கட்டி அதில் கைப்பிடி சுவரை கட்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கட்ட மாட்டேன், இது எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்டு ஒரு மனிதன் கைப்பிடி சுவர் கட்டாமல் இருந்தால் ஒரு சிறு குழந்தைகளோ ஆடுகளோ ஏதாவது மேலே ஏறினால், பெரியவர்களே கூட சில நேரங்களில் ஏறி ஏதாவது வேலை செய்ய ஏறுகிறார்கள் என்றால் ஒரு மயக்கம் வந்தாலோ ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தால் அவர்கள் மயங்கி விழுந்தால் அவருடைய உயிரே போய்விடும். எவ்வளவு ஆபத்தான செயல்! நம் வீடே நமக்கு ஆபத்தானதாய் மாறிவிடும். இப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக, தீமை நம் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் இந்த சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறார். இவைகளை படித்து அதன்படி நடப்பது நமக்கு நன்மையை தருமே தவிர தீமையை அல்ல. தயவு செய்து இந்த வேத பகுதிகளை படிப்போம், கற்றறிவோம். வேத புத்தகத்தை திறந்தால் நம் வாழ்க்கையின் சுக வாழ்வும் திறக்கும். அதனால் நீதியின் பாதையில் நம்மால் நடக்க முடியும், நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேத புத்தகத்தை நாம் திறந்தால் பரலோகத்தின் வாசல்கள் நமக்கு திறந்திருக்கும். கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகட்டும். அல்லேலூயா. நாம் வயலில் விதைக்கிற விதைகளை கலந்து விதைக்க கூடாது. ஒரு ஜாதியான விதையையும் இன்னொரு ஜாதியான விதையையும் சேர்த்து ஒரே நிலத்தில் விதைக்க கூடாது ஒரே சமயத்தில். அது தீட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோதுமையானது மெல்லிய கோதுமையாக இருக்கிற உயர்ந்த ரக கோதுமையும் இருக்கிறது. சற்று குண்டாக இருக்கக்கூடிய விதை தருகிற ஒரு கோதுமை ரகமும் இருக்கிறது. இந்த இரண்டையும் கலந்து நாம் விதைத்தால்
அதை அறுவடை செய்யும் போது அதில் உள்ள விளைச்சலும் கலந்திருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யக்கூடாது. இது கர்த்தருக்கு அருவருப்பான தீட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை அ அடுத்த விதைகள் வருவதற்கு, நம்மளுடைய சந்ததிக்கு மிகப்பெரிய தீமையை விளைவிக்கக்கூடிய காரியம். நம் உணவு பொருள் மூலியமாக நமக்கு தீமை விளையும். இப்படி ஒரு வயலில் விதைகளை சேர்த்து விதைக்கக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதையும் நம் காதால் கேட்டு நாம் கடைபிடிப்போமாக. ஒரு வயலில் நிலத்தை உழ வேண்டும் என்றால், நம்முடைய நிலத்தில் உழப் போகும்போது மாடையும் கழுதையும் சேர்த்து கட்டி அதனால் உழக்கூடாது. நிலத்தை உழும்போது, அதாவது நிலத்தை நன்றாக கொத்தியது போல மண்ணை தூளாக மாற்றுவதற்காக நிலத்தை உழுகை செய்வார்கள். டிராக்டர் வைத்து இந்த காலத்தில் உழுகிறோம். அந்த காலத்தில் மாடுகளை பயன்படுத்துவார்கள். இந்த காலத்திலும் சில இடங்களில் மாடுகளை பயன்படுத்துகிறார்கள். அப்படி மாடுகளை வைத்து உழும்போது அதன் பக்கத்தில் ஒரு மாடும் இன்னொரு கழுதையுமாக சேர்த்து வைத்து உழக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 மாடுகள் என்றால் 2 மாடுகளை மட்டுமே சேர்த்து வைத்து உழ வேண்டும். இப்படி செய்யும்போது அந்த மாட்டிற்கு இணையாக மாடுதான் ஈடு கொடுத்து நிலத்தை உழ முடியும். இல்லவென்றால் கழுதையை சேர்த்து கட்டினால் கழுதை மிகவும் கஷ்டப்படும். இதன் பலத்திற்கு அதால் ஈடு கொடுக்க முடியாது. இதை நினைத்து கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். கர்த்தருடைய நீதி எப்படிப்பட்டது! அந்த கழுதைக்காகவும் கர்த்தர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர்! அவர் எல்லோர் மேலும் இரக்கம் காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது. அடுத்ததாக, ஆட்டு முடியையும் பஞ்சு நூலையும் சேர்த்து துணியாக நெய்யக்கூடாது. அதாவது ஆட்டின் மேலுள்ள அந்த ரோமத்தை அதை நறுக்கி எடுத்து அதை கம்பளியாக செய்வார்கள். அந்த துணி போல ஒரு மொத்தமான ஒரு தடித்த மொத்தமான ஒரு கம்பளியை உருவாக்குவார்கள். அது குளிருக்கு போர்த்தி கொள்ள மிகவும் குளிர் பிரதேசங்களில் பயன்படும். மிகவும் கதகதப்பை கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த கம்பளி நூலையும் பஞ்சு நூலையும், அதாவது நிலத்தில் விளைகிற பருத்தி பஞ்சு, அது பருத்தி செடி, அந்த செடியிலிருந்து பூ பூத்து காய்த்து அதிலிருந்து பஞ்சு வெடிக்கும். அந்த பஞ்சையும் அந்த பஞ்சை நூலாக நூறுத்து துணிகளை நெய்வதும் வழக்கம். இதை இரண்டும் சேர்த்து துணியாக செய்யாதீர்கள். இதை தனியாக அதை தனியாக செய்ய வேண்டும். சேர்த்து துணியாக செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கிய குறைச்சலை உண்டாக்கும் என்றே கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறார். நம்மேல் அக்கறையுடன் கர்த்தர் கொடுத்திருக்கிற சட்டமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய அன்பின் வெளிப்பாடுகள். நாம் நன்றாய் இருப்பதற்கும், நாம் எந்தவித துன்பமும் அடையக்கூடாது என்பதற்காகவும், சுகமாய் நலமாய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தருடைய வேத வசனங்கள் எல்லாமே போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி அந்த பகுதி என்று ஒதுக்காமல் எல்லா பகுதிகளையும் நாம் வேதத்தில் வாசிக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை சுலபமானதாக, சரியானதாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவதற்கு சுலபமாய் இருக்கும். அடுத்தது, நம்முடைய சட்டைகளில் 4 வித தொங்கல்கள் இருக்க வேண்டும். 4 பகுதிகளிலும் 4 மூலைகளிலும் அடியில் தொங்கல்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தொங்கல்கள் கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக, அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாக வேண்டும். அதற்காக கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. இப்பொழுதும் இஸ்ரவேலில் யூதர்கள் இந்த சட்டத்திட்டங்களை, இன்றும் இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிற யூதர்கள் உண்டு. தங்கள் வஸ்திரங்களில் தொங்கல்களை உண்டு பண்ணி அணிகிறார்கள். அடுத்ததாக, பெண்களின் கற்பு நெறி தவறாத வாழ்க்கைக்கு, ஒழுக்கமான வாழ்க்கைக்கு கர்த்தர் சில வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார். பெண்களின் பாதுகாப்புக்காக, பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்றும், பெண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதிகளில் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஒழுக்கமான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக வேத பகுதியில் இந்த உபாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை பற்றி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.